ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நேசிக்கப்பட்ட விசுவாசிகள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் கூட இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் உங்களோடு கூட சற்று நேரம் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நேசிக்கப்பட்ட விசுவாசிகளே, இன்றைக்கு அநேக ஜனங்கள், அநேக விசுவாசிகள், ஏன் அநேக ஊழியக்காரர்கள் கூட அநேக விதமான காரியங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் வீடு வாங்க வேண்டும், கார் வாங்க வேண்டும் சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் கடன் பிரச்சனை எப்படியாவது தீர்க்க வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் வேலை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லி. சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சொல்லி. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனத்தை சொல்லுகிறது, கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி. அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நேசிக்கப்பட்ட விசுவாசிகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். நாம் கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? முதல் காரியம், ஜபத்தின் மூலமாக நாம் கர்த்தரை தேட வேண்டும். வேதத்தில் அநேக வசனங்கள் ஜபத்தை குறித்து எழுதியிருக்கிறது. இடைவிடாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லி, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருங்கள் என்று சொல்லி, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. ஜெபத்தின் மூலமாக நாம் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் பதில் தர வல்லவராக இருக்கிறார். அதற்கு வேதத்தில் அநேக உதாரணங்களை என்னால் எடுத்து சொல்ல முடியும். அதில் முதல் உதாரணம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஆதியாகமம் எழுதின புஸ்தகத்தில் 32வது அதிகாரம் 24 முதல் 26 வரைக்கும் உள்ள பகுதிகளை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், யாக்கோபு ஆண்டவரோடு கூட போராடுகிறதை குறித்து அதில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த போராடுகிறது என்று சொன்னால், அவன் ஆண்டவரோடு கூட ஜெபித்து கொண்டிருக்கிறான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரோடு கூட முழுவதும் அவன் போராடி ஜெபித்து கொண்டிருந்தவனாய் இருந்தானாம். அப்படி அவன் போராடி ஜெபித்த பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாராம். அவன் வெறுங்கையாய் புறப்பட்டு சென்ற அவனை 2 பரிவாரங்கள் கூட கர்த்தர் திரும்பி வர அவனுக்கு உதவி செய்தாராம். அதே போல சாமுவேல் எழுதின புஸ்தகத்தில் 1 அதிகாரத்தில் அன்னாளை குறித்து சொல்லப்படுகிறது. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று சொல்லி, தனக்கு பிள்ளை இல்லை என்பதை அறிந்து அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் சென்று மனம் கசந்து அழுது அவனுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரதையும் ஆண்டவர் சமூகத்தில் ஜபத்தின் மூலமாக அவள் இறக்கி வைத்து விட்டாள். கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தாராம். இன்றைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஜபத்தின் மூலமாக நீங்கள் அவரை தேடும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் மிகவும் கடன் பிரச்சனையில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பா ஒருவர் மாத்திரம்தான் சம்பாதிப்பார்கள். அவர் மாத்திரம்தான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. அம்மா 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளும் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா கொண்டு வருகிற எல்லா சம்பாத்தியமும் குடும்பம் நடத்துவதற்காகவும் பிள்ளைகளுடைய படிப்புக்காகவுமே செலவாகி கொண்டிருந்தது. தேவைகள் அதிகமாக இருந்த பொழுது, படிப்புக்குரிய தேவைகள் அதிகமாக இருந்த பொழுது அவர்கள் வெளியில் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நாளுக்கு நாள் இந்த தேவைகள் அதிகரிக்க கடன் வாங்கக்கூடிய தேவைகளும் அதிகரித்து கொண்டே இருந்தது. அவர் வாங்குகிற சம்பளம் குடும்பம் நடத்துவதற்காகவும் வட்டி கட்டுறதுக்காகவுமே சரியாக இருந்தது. ஒரு நாள் அந்த பிள்ளைகள் இருக்கிற 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அழுது ஜெபித்த பொழுது, ஆண்டவரே, என் குடும்பத்தில் இவ்வளோ கடன் பிரச்சனைகள் இருக்கிறது, இது எப்படி மாறும் என்று சொல்லி அவர்கள் வேதனையோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஜெபித்தார்களாம். அப்பொழுது ஆண்டவர் அந்த பிள்ளையை பார்த்து சொன்னாராம், நீ மாத்திரமல்ல, உன் குடும்பமாய் சேர்ந்து குடும்ப ஜபத்தை ஏறிடுங்கள் என்று சொல்லி. இதை போய் அப்பா கிட்டே அம்மா கிட்டே சொல்லும் பொழுது 2 நாட்கள் குடும்பத்தோடு கூட சேர்ந்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்களாம். திரும்ப 3 நாள் 4 நாள் கழித்து அந்த ஜபத்தை விட்டு திரும்ப அவர்கள் தன்னுடைய வேலையை பார்க்க சென்று விட்டார்கள். திருமண கடனுடைய தேவைகள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது.
திரும்பவும் அந்த தம்பி கர்த்தருடைய சமூகத்துக்கு சென்று ஜெபித்த பொழுது, ஆண்டவரே, குடும்பத்துடைய கடன் பிரச்சனைகள் இன்னும் மாறவில்லையே, நான் சொன்னால் எங்கள் அப்பா அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் திரும்ப என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது திரும்ப ஆண்டவர் சொல்கிறார், குடும்ப ஜெபத்தை ஏறிடுங்கள் என்று சொல்லி மீண்டுமாய் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அப்பா அம்மா பிள்ளைகள் இருவருமாய் சேர்ந்து குடும்ப ஜெபத்தை ஏறெடுத்த பொழுது வரக்கூடிய நாட்களில் அவருடைய கடன் தேவைகளை கர்த்தர் சந்திக்க ஆரம்பித்தாராம். யாரிடத்துல கடன் வாங்கியிருந்தாங்களோ அந்த நபரே அவளை கூப்பிட்டு, நீங்கள் வட்டியெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, அசலை மாத்திரமே கொடுத்து நீங்கள் கடனை தீர்த்து விடுங்கள் என்று சொல்லி சொன்னாராம். இப்படி குடும்பமாய் அவர்கள் கர்த்தரை தேடின பொழுது அவருடைய கடன் பிரச்சனை கர்த்தர் மாற்றி போட்டார். இது நடந்த உண்மையான ஒரு சம்பவம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கும் ஏதோ ஒரு தேவையோடு கூட ஏதோ ஒரு பிரச்சனையோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு அவரை தேடாதிருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அவரை மறந்து வாழ்ந்த ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்களைப் போல இல்லாமல் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த கடைசி பகுதியின் படியே என்னென்னலாம் தேவைகள் உங்களுக்கு இருக்கிறதோ, என்னென்னலாம் எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறதோ, என்னெல்லாம் கடன் பிரச்சனைகள் இருக்கிறதோ, இவை எல்லாவற்றையும் சரி செய்ய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் முடியும் என்கிறதை நம்பி விசுவாசித்து அவரை தேட வேண்டுமா? ஜெபத்தின் மூலமாக நீங்கள் அவரை தேடும் பொழுது நிச்சயமாகவே அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் மாத்திரம் ஜெபிக்கிறது போதாது, குடும்பமாய் சேர்ந்து குடும்ப ஜெபத்தை ஏறிடுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, ஆஸ்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காய் நன்றி சொல்லி துதிக்கிறோம். கேட்ட இந்த சத்தியத்திற்காக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, இன்றைக்கு யாரெல்லாம் என்னென்ன தேவையோடு கூட இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒரு விஷயம் கூட நீங்கள் கண்ணோக்கி பார்ப்பீராக. குறிப்பாய் தகப்பனே, இன்றைக்கு உம்மை தேட வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்திருக்கிற குடும்பங்களையும் விசுவாசிகளையும் இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அவர்கள் உண்மையாய் கர்த்தரை தேடி அதற்கான ஆசீர்வாதத்தை பலன்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறாக. அவர்கள் தேடும் பொழுது அவருடைய எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி அவளை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஒப்புப்படுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, அற்புதங்களை அடையாளங்களை கர்த்தர் செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் பேர் பேராய் தனித்தனியாக ஆசீர்வதிப்பீராக. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.